ஒரு சின்ன பிரச்சனைய அப்பவே அத்தோட விடாம இப்படி ஊதி ஊதி பெருசாக்குறியே. நான் என்ன பெருசாக்குறேன்? என் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட கேட்டா தப்பா? சண்டை இழுக்கணும் தானே நீ கேட்கவே செய்யற. இந்த பிரச்சனையை இதோட விடுன்னு சொல்றீங்கல்ல, அப்படி வளர்க்காம இருக்கணும்னா என்ன பண்ணிருக்கணும்? அப்பவே இதை பேசி முடிச்சு ஒரு வழியா முடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு அப்புறம் பேசுறேன் இப்ப பேசுறேன், சாப்பிட விடு, நிம்மதியா விடு, இப்படி எல்லாம் இழுத்தது நீங்க தானே. ஒரு பிரச்சனையை பேசாம அப்படியே விட்டா அது வளர்ந்துட்டே தான் போகுமே தவிர அது என்னைக்குமே முடிவுக்கு வராது. திரும்பியும் எப்பயாவது அதை பத்தி பேசுவோம்ல, அன்னைக்கு தான் பூகம்பமே வெடிக்கும். இப்படியே பேசிக்கிட்டே இரு, நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். டேய் ஏன்டா இப்படி எல்லாம் சண்டை போடுற? உனக்கு எதுவும் தெரியாதுமா, சும்மா இரு. உன் பொண்டாட்டி மதியம் போனவ இன்னும் வரல, சமாதானப்படுத்து போ. சீ பாவம், நம்மளாம் ஒரு ஆம்பளையா இப்படி நம்மளை நம்பி வந்த பொண்ணை கஷ்டப்படுத்திட்டோமே. பாவம், அவ எவ்வளவு நேரம் அழுதுகிட்டே இருந்தாலும் கீழே தரையில படுத்து கிடக்காளே, தலானில கூட படுக்காம. என்ன சத்தம்? ஐயோ சின்ன பொண்ணு எந்திரிமா. சின்ன பொண்ணு சாரிமா. ஏன் என்ன இப்ப நான் உங்களை கூப்பிட்டேனா? நிம்மதியா கொடுங்க, போங்க மேல யாச்சும் படு. விடு சின்ன பொண்ணு. அடி பாவி, சீட்டோஸ் டோரிட்டோஸ் லேஸ் என்னடி இங்க கேண்டீனே இருக்கு. அது வயிறா இல்ல கிரைண்டரா? ஏன் உங்ககிட்ட கொடுத்தா சாப்பிட தெரியாது பாரு.